பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனம். அதனுடைய பின்பகுதி பாருங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் திரளான ஜனங்கள் அவனோடு சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு இந்த வேத வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு மனிதனோடு, ஆசா என்று சொல்லுகிறதான மனிதனோடு இருக்கிறார் என்பதை யார் காண்கிறார்கள் என்றால் ஜனங்கள் பார்க்குறாங்க. ஒரு மனிதனோடு தேவன் இருப்பார் என்று சொன்னால் அந்த மனிதன் ஜெபிக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்கிறதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்க. அப்படி ஆண்டவர் அவர்களோடு இருந்ததினால திரளான ஜனங்கள் அவன் பட்சத்திலே வந்தார்கள் அல்லது அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆலயத்தை நடத்துகிற கர்த்தருடைய ஊழியராக இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் காண வேண்டும். நீங்கள் குடியிருக்கிறதான தேசத்தில் அல்லது கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற, உங்களை கொண்டு போய் ஒரு ஊழியத்திற்கென்று அமர்த்தி இருக்கிற அந்த இடத்தில் வாழுகிற மக்கள், ஜனங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கண்டார்கள். அப்போ ஸ்தோத்திரம், அந்த மனிதனை ஜனங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களையும் அப்படித்தான் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் சிறு ஊழியமோ பெரிய ஊழியமோ செய்கிறீர்கள் என்று சொன்னாலும் உங்களை உங்கள் அருகாமையில் இருக்கிற மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவரோடு கர்த்தர் இருக்கிறாரா, இந்த மனிதனோடு கர்த்தர் வாழுகிறாரா என்கிறதை பார்க்கிறார். ஒருவேளை உங்களோடு கர்த்தர் வாழுகிறதை அந்த மக்கள் அறியும்போது அநேக ஜனங்கள் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். இன்றைக்கு பாருங்க, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சி இல்லாமல் இருக்கிறதுனாலையும், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மை இல்லாமல் இருக்கிறதுனாலையும் கர்த்தர் பட்சத்துக்கு ஜனங்கள் அநேக வரவில்லை. ஏன் அப்படின்னாக்க, இன்றைக்கி அநேக ஜனங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் ஊழியத்திலே கர்த்தர் இருக்கிறாரா? நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா என்கிறதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்ககிட்ட கர்த்தர் இல்லைன்னா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தீங்கன்னா திரளான ஜனங்கள் என் பக்கமாக வருவாங்க. ஆமாம், நம்மளோடு இணைந்து கொள்ளுவார்கள். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் நம் பட்சத்தில் இல்லை என்றால் நம்ம எவ்வளவுக்கு ஸ்தோத்திரம் பிரயாசப்பட்டாலும் ஜனங்கள் நம் பக்கம் வரமாட்டாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும் ஒவ்வொரு நாளும், மனிதன் என் பட்சத்தில் இருக்கணும்னு நினைக்காதங்க, ஒரு பெரிய பணக்காரன் என் பட்சத்தில் இருக்கணும்னு நினைக்காதங்க, அல்லனா ஒரு படித்தவன் என் பட்சத்தில் இருக்கணும்னு நினைக்காதங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் உங்களோடு கூட இணைந்து கொள்ளுவார்கள். புரியுதா? நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மனிதர்களை தேடி ஓடுகிறதுனால கர்த்தரை தேடணும் அப்படின்னா இந்த மனிதர்களெல்லாம் நம் பட்சத்துக்கு வருவார்கள். கர்த்தருடைய தாசர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட நிச்சயமாய் கர்த்தர் இருந்தால் நீங்கள் செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு வராத நன்மைகள் வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடைபட்டு கிடைக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவராகிய தேவன் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் எடுப்பித்து தருவார். ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை அபச்சொல்லுகள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை விதமான ஸ்தோத்திரம் நிந்தனைகளோ அவமானங்களோ உங்களை தாக்கினாலும்
கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பட்சத்தில் இவைகளெல்லாம் உங்களை சேதப்படுத்தார். அதனால தயவு செய்து நீங்கள் நினைக்க வேண்டியது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆசாவுனுடைய பட்சத்தில் கர்த்தர் இருந்ததினாலே இஸ்ரவேலில் இருக்கிற, பென்யாமீனில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவருடைய பட்சத்தில் வந்தார்கள். உங்களை எதிர்க்கிறவர்கள் உங்கள் பட்சத்துக்கு வருவார்கள். உங்களை கேவலப்படுத்துகிறவர்கள் உங்கள் பட்சத்துக்கு வருவார்கள். உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்கள் பட்சத்துக்கு வருவார்கள். உங்களை தூற்றி திரிகிறவர்கள் உங்கள் பட்சத்துக்கு வருவார்கள். எப்போ வருவாங்க தெரியுமா? உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பட்சத்துக்கு வருவாங்க. எப்போ வருவாங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரா? இன்னும் உங்கள் காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதா? அல்லது உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற காரியங்கள் இதுவரையும் ஸ்தோத்திரம் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இருப்பீர் என்று சொன்னால் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் எனக்கு சரிவரப்படுத்துவீர், அல்லனா எல்லாவற்றையும் என் ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பீர். உங்கள் பட்சத்தில் யார் இருக்கிறா சொல்லுங்க, யோசித்து பாருங்க. ஆமாம், உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? முழங்கால் போடுறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா? கீழ்ப்படுதல் இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறீங்களா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிய உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு போகிறீங்களா? சரியான நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுறீங்களா? உபகாசம் எடுக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கணும்னா யோசித்து பாருங்கள். சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற கணவன் மனைவி பட்சத்தில் இருக்க வேண்டுமானால் கணவனுக்கு ஏற்றபடி மனைவி நடக்க வேண்டும். கணவனுக்குரிய காரியங்களிலே அவர்கள் கை கொடுக்க வேண்டும். அதுபோல் மனைவி உங்கள் பட்சத்தில் இருக்கணும், அவங்களுக்கு ஏற்றபடி செய்யணும். ஒரு அரசாங்கம் உங்களுக்கு பட்சத்தில் இருக்கணும்னா அவங்களுக்கு ஏற்றபடி செய்யணும், இல்லையா? ஸ்தோத்திரம். இதே மாதிரி உலகத்திலேயே எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கணும்னா நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தவங்க பட்சத்தில் இருந்துருவாரா? உண்மை இல்லாமல் வாழ்ந்தவங்க பட்சத்தில் இருந்துருவாரா? ஏமாற்றி கொண்டு திரிந்தால் உங்கள் பட்சத்தில் வாழ்ந்துருவாரா? அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தால் உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருப்பாரா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டாமா? அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டாமா? அவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசிக்க வேண்டாமா? பரிசுத்தமாக வாழ வேண்டாமா? அங்கும் இங்கும் அலைகிறதுனாலே கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள் சகோதரர்களே. தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு 100 பேர் இருக்கிற சபை 1000 பேராக மாறும். 1000 பேர் இருக்கிற சபை 10,000 பேரை கொண்ட சபையாக மாறும். 10,000 பேரை கொண்ட இருக்கிற சபை 1,00,000 நபர்களை கொண்ட சபையாக மாறும். ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க வேண்டும். இதற்காக நாம் பிரயாசப்படுவோம். நான் உங்களை மட்டும் சொல்லலை, நானும் பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரா என்கிறதை சற்று யோசித்து பார்க்கும்போது அவர் நம் பட்சத்தில் இருப்பார் என்றால் நம்மோடு கூட திரளான ஜனங்கள் வந்து கூட போகிறார்கள். உங்களோடு கூட திரளான ஜனங்கள் வந்து கூட போகிறார்கள். நீங்கள் ஆராதிக்கிற இடம் இல்லது ஸ்தோத்திரம், நீங்கள் இன்றைக்கு ஊழியம் செய்கிற இடம் ஒரு பெருமையான இடமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் பட்சத்துக்கு வரப்போகிறாரு. நான் சொல்கிறேன், யாருமே உங்களோடு கூட இல்லாட்டாலும் உங்கள் பட்சத்திலே கர்த்தர் வரப்போகிறார். உங்கள் கூட திரளான ஜனங்கள் வரப்போகிறார்கள். ஆமென். கர்த்தர் அதை செய்வாராக. உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, எங்கள் பட்சத்தில் நீங்கள் இருங்கப்பா. உங்களுக்கு விருப்பமில்லாத எந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடாது என்று ஒப்புக்கொடுங்க. அவர் உங்கள் பட்சத்துக்கு வருவார். ஆமென்.